தேவன் இந்த 4 ஆண்டுகளை கடந்து வர கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த 4 ஆண்டுகளை விட வரப்போகிற ஆண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும்படி நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். நிச்சயமா கர்த்தர் அப்படி செய்வார். ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம், நேரம் இல்லை, அதிகம் இல்லை. உங்களுக்கு பிடிக்காத புஸ்தகத்திலிருந்து நீங்கள் ஐயோ ஐயோ ஏன் இங்கிருந்து எடுத்தார் ஐயோ அப்படியே மூஞ்சி சொல்லிக்கக்கூடாது. கரெக்டா? என்ன பிடிக்காது? என்னது? புலம்பல். யாத்திராவும் படிக்கிறது இல்லை, யாத்திராவும் படிப்பாங்கங்க, வெளிப்படுத்துறது கூட படிச்சிருவாங்கங்க. அப்ப நீங்க பைபிள் படிக்கலன்னு நான் நினைக்கிறேன். லேவியராகமம், லேவியராகமம் படிச்சிருக்கிறீங்களா? என்ன இருக்கு? லேவி கோத்திரத்தை பத்தியா? சரி, லேவியராகமம் பலி செலுத்துகிற ஒரு புத்தகம். அது ஐயோயோ என்னடா அது ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்ட்டு நீங்கள் வேதத்தை அப்படியே இன்ட்ரெஸ்டாக வாசித்தீங்கன்னா அதில் பல ரகசியங்கள் அதில் இருக்குது. வேதத்தின் மேலே உங்களுக்கு பிரியம் அப்படியே. இப்போது 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கிறீங்க? இப்போ பெட்டராக இருக்கிறீங்களா இல்லையா? ஆமென். இன்னும் அடுத்த வருஷம் போகும்போது இதை விட பெட்டரா இருப்பீங்க. அடிப்படை என்னன்னா வார்த்தை. வார்த்தை நம்ம ஆல்டர் பண்ணுது, வார்த்தை நம்ம உருவாக்குகிறது. வார்த்தை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, சத்திய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதை விட பெட்டரான இடம் தான் நீங்க போய் சேர்வீங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லேவியராகமம் 9வது அதிகாரம், லேவியராகமம் 9வது அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனங்கள். மேலும் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடும்படிக்கு நீங்கள் பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு வெள்ளாட்டு கடாவையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு கன்று குட்டியையும் ஒரு ஆட்டு குட்டியையும் சமாதான பலியாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டு கடாவையும் எண்ணெயிலே பிசைந்த போஜன பலியையும் கொண்டு வாருங்கள். இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார். ஆமென். இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இல்லாம எந்த காரியத்தை நம்மால செய்யவே முடியாது. தேவன் இல்லாம செய்யற காரியங்கள் ஏதோ மாம்ச பலத்தால அல்லது பிசாசு கொடுக்கிற காரியங்கள்னால நம்ம செய்யலாம். பட் தேவன் தரிசனமாகிறது, தேவ பிரசன்னம் இருக்கு தெரியுமா, அதுதான் விலையேற பெற்றது, அதுதான் முக்கியமானது. ஆமென். ஆலயம் அப்படின்னும் போது கர்த்தர் அங்கே உலாவுகிற இடம். புதிய வெளிப்படுத்துதல்ல நீங்க வாசிச்சீங்கன்னா சபையின் எபேசு சபைக்கு 2 வெளிப்படுத்த 2:1 நினைக்கிறேன். எபேசு சபையில 7 பொன் குத்துகளின் மத்தியில கர்த்தர் என்ன பண்றாராம்? உலாவுகிறார். அப்போ சபை அப்படின்னா அது ஷெக்கினா ரிவைவல் சர்ச். அப்படின்னா தமிழ் என்ன? ஷெக்கினா ரிவைவல் சர்ச், ஷெக்கினா எழுப்புதல் சபை. தமிழ்ல கேட்டேன். ஷெக்கினாக்கு என்ன? திருப்பி ஷெக்கினா மகிமை எழுப்புதல் சபை. ஆமென். ஆமென். ஏனென்றால் நாம் தமிழர். கரெக்டா? அப்போ அந்த ஷெக்கினா அப்படின்ற வார்த்தைக்கு மகிமை, கர்த்தர் எழுந்தருளின இடம், கர்த்தருடைய மகிமையை தான் அதை குறிக்குது, அல்லது தேவ தரிசனமாகிறது தான் அங்க குறிக்கிறது. ஆமென். இந்த சபையில தேவன் தரிசனமாகிறார், அல்லது தேவன் உலாவுகிறார், அல்லது உங்க வீட்டில் தேவன் உலாவுகிறார், தேவன் தரிசனமாகிறார், அல்லது உங்க போகிற இடங்கள்ல தேவ பிரசன்னத்தை நீங்க கேரி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஆமென். ஒரு சர்ச் அப்படின்னா நம்ம நிறைய காரியங்கள் சொல்றோம், சரியா? அஃப்கோர்ஸ் எல்லாமே அதனுடைய கஷ்டத்தின் மத்தியில தான் கடந்து போறாங்க.
உண்மைதான். ஆனா ஒரு சபை அப்படின்னும் போது இதை விட பிரம்மாண்டமான சபைகள்லாம் பார்த்துருக்கிறேன். சமீபத்தில் ஒரு சபைக்கு அவங்க வாடகைக்கு தராங்கன்னு சொல்லி போயிருந்தேன். அங்கே போயிருந்தா பெரிய இடம்தான். ஒரு காலத்தில் பெரிய சபையாக இருந்தது. இப்போ யாருமே இல்லை, 60 பேர் தான் வராங்க. பரிதாபமாக இருக்குது பார்த்தா. இந்த ரூம் வாடகை கொடுக்குறோம், அந்த ரூம் வாடகை கொடுக்குறோம், இந்த ரூம் வாடகை கொடுக்குறோம். மீட்டிங்க்கு தான் கொடுக்குறாங்களாம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நாங்கள் ஒரு சர்ச்சை நடத்தோம், மாதம் எல்லா நாளும் நீங்கள் வந்து நடத்திக்கலாம் அப்படின்றாங்க. அந்த சபையில் சேர் இருக்குது, ஸ்பீக்கர் சிஸ்டம்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, கேமரா இருக்குது. பழங்காலத்து சபை. நான் சொல்கிறது புரியுதா? அப்போ ஒரு சபையில் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குதுன்றது முக்கியம் இல்லை, எப்படிப்பட்ட லைட்டிங் இருக்குதுன்னு முக்கியம் இல்லை, எப்படி புகை போட்டாங்கன்றது முக்கியம் இல்லை. நல்ல வேலை இங்கே புகை போடல, புகை தானாக வரணும், மகிமை தானாக எழும்பணும். ஆமென். ஆனால் இந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமில் போட்டு விடுவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன எல்லா சர்ச்சிலையும் போடுவாங்க. அது சில்ட்ரன்ஸ்க்கு டான்ஸ் ஆடும்போது ரைட் போடல, சூப்பர். என்ன சொல்ல வரேன், இன்ஸ்ட்ருமெண்ட்டு, டிவி அல்லது மற்ற மெட்டீரியல்ஸ். ஐயோ எங்கள் சர்ச்சில் சும்மா கீபோர்டு ஒருத்தர் வாசிப்பார் பாருங்க, நல்ல பிஎஸ் சிஸ்டம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஐயோ எங்கள் இதில் இவ்வளோ இருக்குது, அது இருக்குதுன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. சபையில் தேவன் தரிசனமானாரா? ஆமென். பெரிய சர்ச்சா இருக்கலாம், பல கோடி செலவு பண்ணலாம், பல கோடி செலவு பண்ணி அந்த சர்ச்சை கட்டலாம். பட் தேவன் தரிசனமாகலன்னா அதுக்கு சபையே கிடையாது, அது வெறும் சும்மா செங்கல் சிமெண்ட், அவ்வளவுதான். கர்த்தர் சொல்றேன், இன்று தேவன் உங்கள் மத்தியிலே தரிசனமாவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவன் தரிசனமாகிறது தான் ரொம்ப முக்கியம். தேவன் நம்மோடு கூட உலாவது தான் முக்கியம். எபேசு சபைக்கு அந்த வெளிப்படுத்தல் 2:1 7 பொன் குத்துகள் மத்தியில உலாவுன கர்த்தர் அப்படின்னா அறிமுகமாகிறார் சபைக்கு. 7 சபையின் மத்தியில உலாவுகிறார். அது என்ன ஆச்சு? படிப்படியா 7 வெளிப்படுத்துதல் 7 சபைக்கு சொல்லப்பட்ட செய்தியை 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 7வது சபைக்கு வரும்போது சபையின் ஆரம்பத்தில் முதல் சபைக்கு எங்கே உலாவினார்னா 2:1 வாசிங்க. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், என்னது? 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. 7 பொன் குத்துகளின் மத்தியிலே உலாவுகிறார் கர்த்தர். சபையின் நடுவிலே உலாவுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்துல மகிமையா வெளிப்பட்டுச்சுன்னா அந்த மகிமைக்கு என்ன இருக்குன்னா புல்லிங் பவர் இருக்கு. வெளியில போற ஜனம் என்னமோ தெரியலங்க, இங்க போகணும்னு தோணுச்சு, ஓடியாண்டோம். அந்த ஐயம்பாக்கமே ஓடியாந்துரும். நம்புறீங்களா? அப்புறம் நீங்க 3 சர்வீஸ் எல்லாம் பத்தாது, உங்களுக்கு இந்த இடமே பத்தாது, வேற இடம் தான் போகணும். ஆமென். வேற பெரிய இடமா? ஹல்லேலூயா. நீங்க ஐயம்பாக்கமே உங்களுக்கு சபையாக இருக்கட்டும். என்ன சொல்றீங்க? ஐயம்பாக்கத்தில் நீங்கள் சபையா இருக்கக்கூடாது, ஐயம்பாக்கமே உங்கள் சபையாக இருக்கட்டும். மீடியாவில் நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்களே மீடியாவாக இருங்கள். ஆமென். உலகத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது, உலகத்தாருக்கு நீங்களே உலகமாக இருங்கள். என்ன சொல்றீங்க? இது ஷெக்கினா ரிவைவல் சர்ச் தான் என் உலகம். நான் வாழ்ந்தாலும் ரிவைவல் சர்ச்சுக்காக தான், படுத்தாலும் அங்கேதான், ஓடினாலும் அங்கதான், நின்னாலும் அங்கதான். கழுத்து வலிக்குதா? பெரிய சர்ச்சை வேணும் கேளுங்க. ஆமென். அப்படியே எல்லாம் அந்த தேவன் தரிசனம் ஆயிட்டா வேற லெவல் நீங்க. ஆமென். இங்க இந்த சபைக்கு யார் வரணும் அப்படின்றத விட எவ்வளவு பெரிய விஐபி வரணுமா, பெரிய எம்எல்ஏ வரணுமா, கவுன்சிலர் வரணுமா, தமிழக முதல்வர் வரணுமா? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் வரணும். கர்த்தர் எழுந்தரணும். எபேசு சபையில கர்த்தர் சபையின் நடுவுல தான் உலாவினார். ஆனா என்ன ஆச்சு? 7வது சபைக்கு வரும்போது
ஏழாவது சபைக்கு வரும்போது 3வது அதிகாரம் 20வது வசனத்துல சபை நடுவுல உலாவின கர்த்தர் இப்ப எங்க இருக்கிறாராம்? படிங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஏழாவது சபை என்ன சபை? லவோதிக்கேயா சபைக்கு சொல்லப்பட்டது. ஏழாவது சபைக்கு இப்ப கர்த்தர் இங்க இருந்தவர், அதாவது இங்க எங்க உட்கார வச்சிட்டீங்க என்ன? கரெக்டா? டைம் ஆக நேரமாக ஆக 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 என்ன ஆயிடுது? அங்கிருந்து சபை வெளியில போயிட்டார் கர்த்தர். உள்ள என்ன நடக்குது? பாட்டு நடக்குது, உள்ள ஆராதனை நடக்குது, உள்ள உபவாச கூட்டம் நடக்குது, உள்ள பெண்கள் கூட்டம் நடக்குது, சிறுவர்கள் கூட்டம் நடக்குது, வாலிபர்கள் கூட்டம் நடக்குது. ஆனா கர்த்தர் எங்க இருக்கிறாரு? வெளியில போயிட்டார். கர்த்தர் வெளியில போயிடக்கூடாது. ஆமென். ஆப்பிரிக்காவில் ஆப்பிரிக்காவில் ஒரு இங்கிலாந்து தேசத்தில் ஒரு ஆப்பிரிக்கன்காரன் இருந்தான். அங்கே இங்கிலாந்து தேசத்தில் சர்ச்சில் என்னன்னா வெள்ளையர்கள் மட்டும் இருக்கிற ஒரு சர்ச் இருக்கு, கருப்பர்களுக்கு இடமே இல்லை. ஒரு கருப்பன் தெய்வ பக்தி நிறைந்த நீக்குற ஒருத்தன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படியாவது சர்ச்சுக்கு போயிடணும்ட்டு பக்கத்தில் இருந்த வெள்ளையர்கள் கூடி ஆராதிக்கிற அந்த சர்ச்சுக்குள்ள கொடு நுழைஞ்சு உள்ளே போயிட்டான். உள்ள போய் அப்படியே ஆராய்ச்சி. இது எப்படியோ ஒரு பரிசை ஆவி பார்த்துச்சு. பரிசை ஆவி பார்த்து அவன் எப்படி நீ எங்க சர்ச்சுக்கு வரலாம், நீ தரன்னு பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளி அப்படி தள்ளி விட்டான். அவன் வெளியே போய் தொப்புன்னு வந்தான் பாருங்க. தொப்புன்னு தான் ஒருத்தர் நிற்கிறாருங்க, அவன் காலில் விழுந்தான். பார்த்தா இயேசுநாதர். ஆண்டவரே நீ வெளியே தத்திட்டான் ஆண்டவரே, எனக்கு கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, அழுகுறான். ஆண்டவர் சொன்னாரு, டேய் நீயாவது உள்ள போய் சர்ச்சில் என்னென்ன மியூசிக் இருக்கு, சேர் எங்கெங்க இருக்குன்னு பார்த்த? நான் ஒரு நாளும் போனதே இல்லடா, என்னை விட நீ பாக்கியசாலிடா. ஹல்லேலூயா. திருப்பி சொல்றேன், கடைசியில் கன்க்ளூட். சபையில கர்த்தர் எழுந்தரணும். ஹல்லேலூயா. சபையில கர்த்தர் எழுந்தரணும். கர்த்தர் எழுந்தரணும். சபை கர்த்தர் எழுந்தில்லாத இடத்துல இருக்கக்கூடாது. கூட்டத்தை நடத்துகிற ஒருவராக அல்ல, கூட்டத்தை நடத்துகிற ஒருவராக கர்த்தர் இருந்து அதனால காரியங்கள் நடக்கும். ஆமென். அப்போ நம்முடைய சபை அப்படின்றது என்னது? இந்த கட்டடம் சபையா? நாம எல்லாரும் கூடி வருகிற இடம் தான் சபை. ஆமென். நாமே திருச்சபை, நாமே தேவ. என்ன கேட்டாங்க, சொந்தமா ஆலயம் கட்டலையான்னு. கட்டினுக்கிறேன், 1000 ஆலயம் கட்டினுக்கிறேன்னு. 1000 ஆலயம் கட்டுறீங்க? ஆமா, எங்க சர்ச்சுக்கு வர்றது எல்லா 1000 விசுவாசிகளுக்கும் 1000 ஆலயம் தானே. அவங்க விசுவாச வாழ்க்கை என்ன கட்டினுக்கிறேனே, அதனால நான் 1000 ஆலயம் கட்டுறேன். அப்ப என்ன நீ பிஷப்பும் கூட கூப்பிட்டுக்கலாம். சும்மா சொன்னேன், இதெல்லாம் இங்கே இருக்கட்டும். தன்னை பிஷப் என்று அழைக்கும்படி அவர் சொல்லிவிட்டார். ரைட். அப்போ கர்த்தர் எழுந்தருணுங்க. நம்முடைய வாழ்க்கையில, குடும்பங்கள்ல, வேலையில, எங்க போனாலும் தேவ பிரசன்னத்தை கேரி பண்றவங்களா இருக்கணும். ஆமென். நீங்க எதை சுமக்குறீங்களோ இல்லையோங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்துடும். ஹல்லேலூயா. காசு கொடுத்தா பல மார்க்கங்கள்ல பிரசன்னத்துக்கு கிட்ட கொண்டு போவாங்களாம். 50 ரூபா கொடுத்தா தூரத்தில் நின்று பார்த்துக்கலாமா, 100 ரூபா கொடுத்தா கிட்டவும், 3000 ரூபா கொடுத்தா கிட்ட காட்டுவாங்களாம். ஒரு காலத்தில் அங்கேருந்து தானே வந்தீங்க, டியூப்லைட்லாம் ஆஃப் பண்ணுங்கப்பா. காசு கொடுத்தா பிரசன்னத்துக்கு பக்கத்தில் விடுவாங்களாம், தரிசனம் பார்க்கறதுக்கு பக்கத்தில் விடுவாங்களாம். நீங்க காசு கொடுக்காமலேயே நமக்குள்ளேயே கர்த்தர் தரிசனமாயிருக்கிறாரே. இவர் கர்த்தரா, அது கர்த்தரா? எனக்காக உயிரை கொடுத்தவர் கர்த்தரா, என் உயிரை வாங்குறது கர்த்தரா?
மாறுவது கர்த்தரா, ஒரு பொண்ணை தொட்டு அவ தீட்டை நீக்கி சுத்தமாக்குனாரு அவர் கர்த்தரா? ஆமென். அப்போ உங்க வாழ்க்கையின் லட்சியம் என்ன தெரியுமா? இது ஒண்ணு மட்டும் வச்சுக்கோங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தை கேரி பண்றவனா இருப்பேன். எங்க போனாலும் கர்த்தர் தரிசனம், கர்த்தருடைய பிரசன்னம் வாழ்க்கையில கேரி பண்ணிக்கிட்டே போங்க. எங்க போனாலும் நீங்க அடுத்த லெவல் நீங்க போயிட்டே இருப்பீங்க. காசு கொடுத்தா எல்லாம் வாங்கிடலாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எவ்வளோ? இப்ப கர்த்தர் உங்கள் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிறார். சாலமோனுக்கு எழுந்தருளி வந்தது போல வந்து, நீ விரும்புவதை கேள் அப்படின்னா நீங்க என்ன கேட்பீங்க? நீங்க விரும்புவதை கேள் அப்படின்னா நீங்க என்ன கேட்பீங்க? சுகம் அளிக்கிற. சரி, வேற உண்மையா பேசுங்க, ஆவிக்குரிய ரீதியா பேசணும்னு அவசியம் இல்லை. ஜென்யூனா கேளுங்க. கர்த்தர் வந்துட்டார், இப்போ என்ன வேணும்? இல்ல நீங்க பிராக்டிகலா பேசுங்க. நான் வந்து ரொம்ப அப்படியே ஐயோ பா நீங்க அப்படிலாம் கேட்டீங்கன்னா நான் அப்படி தூக்கி மேல வச்சுக்க மாட்டேன். பினான்சியலா ப்ராப்ளம் எவ்வளவு வேணும்? 3 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். ரைட்டு, 3 லட்சம் கேட்பீங்க. ஓகே, வேற வேற என்னம்மா? ஏம்மா சொல்லுங்கம்மா, நீ என்ன கேட்பீங்கம்மா? யார் அது? பரலோகத்துல ஒரு இடம். ரெண்டு புள்ளைய பெற்றிருக்கிறமா நீ. ஒண்ணு இப்ப இன்னொன்னு வெயிட்டிங். அதை வளர்த்து எடுக்கணும். இப்பவே பரலோகத்துக்கு இடம் கட்டினா நடு ரோட்ல நின்னா அவர் வரும்போது தருவார். இப்ப என்ன வேணும்னு கேட்டா அவங்களுக்கு 3 லட்சம் கேட்டாங்க. என்னம்மா உங்களுக்கு ஒரு வீடு கூடவே இருங்கன்னு சொல்லுவாங்க. சரி, வேற அவர் கூட தான் இருக்கிறாரு. இப்ப உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. பக்க சரீரத்துல எவ்வளவு பெலன் வேணுமா? நடக்க முடியல, இன்னொரு 16 வயசு பொண்ணு மாதிரி மாத்தி விட்டா போதுமா? சரி சரி சரி, ஓகே. என்ன சொல்ற? மைக் வேணும்னு கேட்பேன். ஓகே, என்ன சொல்றேன்? இப்போ அவங்க 3 லட்சம் கேட்டாங்க. பின்னாடி வேற யாராலும் மனசுல இருக்கும், எதுக்கு நம்ம வாய்த்து வந்து சொல்லிக்கின்னு. எவ்வளவு எவ்வளவு? அது எவ்வளவு? 24 லட்சம். நீங்களா என்ன நினைக்கிறோம்? பா ராசை வேற அப்படின்றீங்களே. சரி, இதை கேட்டு கர்த்தர் என்ன நினைக்கிறாருன்னா, 24 லட்சம் தானா? 24 லட்சம் போதுமா? உன் பிச்சைக்கார புத்தி ஒன்று விட்டு போவே மாட்டேது பாரு. அப்படிதான் அவர் நினைப்பாரு. அவருக்கு கோடியில சர்வ சாதாரணம். பணம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. திரும்ப சொல்றேன், இருக்கணும்னு நினைக்கிறத விட பிரசன்னம் உங்க கூட இருக்கணும்னு பாருங்க. பிரசன்னம் இருக்கணும்னு பாருங்க. மக்கள் இருக்கணும்னு பார்க்கறத விட பிரசன்னம் இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. தேவன் நம்மோடு கூட உலாவணும். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இடைப்படணும். தேவ பிரசன்னமே முக்கியம். நம்ம கூட இருக்க முடியாதது சில காரியங்கள் நம்ம கூடவே இருக்காது. என்ன சொல்றீங்க? இப்போ பாஸ்டர் கேட்டார்ல கூட இருப்பீங்களான்னு, நீங்களா என்ன சொன்னீங்க? எழுதி தரேன். எது எல்லாம் பார்த்தாச்சுமா? இல்ல இல்ல இல்ல, நான் ஜெனரலா சொல்றேன், அனுபவத்துல இருந்து சொல்றேன். நாம் கூட்டணியில் இருப்போம் அப்படின்னு அரசியல்ல இப்ப பிச்சைகள் துண்டா காணும் துணை காணும் ஓடிந்து. அதாவது நான் என்ன சொல்ல வரேன், சில நேரங்கள்ல கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்க ஜெனுவினா உள்ளத்துல இருந்து தான் சொன்னீங்க. பேதுரு என்ன சொன்னாரு? காவலிலும் உங்க கூடவே இருப்பான். பிச்சைக்காரி வேலைக்காரி கிட்ட போய் அந்த மனுஷனுக்கு தெரியாது, சபிச்சா சத்தியம் பண்ண சூழ்நிலை அது மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ நீங்களும் இருக்கிறீங்க, நீங்க வந்து பொய் சொல்லிட்டீங்க நான் சொல்ல, ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்க, ஐயோ உண்மைதான் சொல்றீங்க.
சூழ்நிலை நாளைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகலாம். இதோ அந்த அம்மா பரலோகத்தில் இடம் கேட்டாங்களே, அது மாதிரி இன்னைக்கு ரகசியமாக கேட்டுன்னு இருக்கலாம். சரி, உங்களுக்கு பிளாட்டு போட்டு வச்சுருந்துருப்பாரு, கூட்டு போயிருக்கலாம். அதனால் எல்லாரும் எல்லா நேரத்துலையும் கூட இருக்கவே முடியாது. ஆமென். எல்லாரும் எல்லா நேரத்திலையும் ஒருத்தர் திருப்திப்படுத்தவே முடியாது. ஒருத்தரை எல்லா சமயமும் திருப்திப்படுத்தவே முடியாது. முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னதான் வீட்டுக்கார பார்த்து 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 வச்சாலும் நீ அது சரியில்லை, நீ இது சரியில்லை, இப்படிதான் குறை சொல்லணும் பாரு. என்னதான் பொண்டாட்டி அப்படியே பக்குவம் என்னத்தான் வாங்கி கொடுத்துட்டு அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் திருப்தி படுத்த முடியும்னா கர்த்தரை திருப்திப்படுத்தும். ஆமென். கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் என்னாலும் எப்போதும் தரிசனமாக இருக்கணும். அதுதான் இந்த லட்சியமே. அதுதான் கர்த்தர் நம்மோடு இருக்கணும். இந்த தலைமுடிக்கெல்லாம் என்ன போடுறீங்க நீங்கள் பெண்கள்? ஷாம்பு, எண்ணெய், ஏர் ஆயில், வெள்ளைக்கு டை அடிக்கிறது, மை தடவுறீங்க. அப்பா இவ்வளோ இவ்வளோ சிலர் முட்டையை தடவுறாங்க, கருவேப்பிலை தடவுறாங்க, என்னென்னமோ தடவுறீங்க. கரெக்டா? இது ஷாம்பு போடுறீங்க, என்னென்னமோ போடுறீங்க. அந்த எதுக்காக? என் கூடவே இரும் ஓ முடியே, என்னை விட்டு போகாதே அப்படின்னு நீ நினைச்சு போடுறீங்க. அது பாழா போறது, குளிக்கும் போது ஒரு அப்படியே அது இருக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சி போயினுக்குது. நீ அது இருன்னு அடம்பிடிச்சி இருக்க வைக்கிறதுக்கு ஷாம்பு போடுற, ஏர் ஆயில் போடுற, அதை போடுற, இதை போடுற, அது இருக்க மாட்டேங்குதே. அதான் ஓடுறேன் தேவை. அது போது. ஆடி மாசத்துல தள்ளுபடியா ஆதி என்னது தங்கம் வாங்கறதுக்கு ஒரு நாள் வச்சுக்கிறாங்களே, அட்சய திருப்தி. அட்சய திருப்தியில போயிட்டு அதுக்கு பேர் என்ன? தங்கமா? இதுக்கு பேர் என்னங்க? தங்கமா? தங்கம் இல்லை, இது தங்கமே இல்லை, இது ஓடுகாலி, இது அடங்கா புடாரி. இது வீட்டில் தங்கினாதான் அதுக்கு பேர் தங்கம். மார்வாடி கடிக்க எங்க வீட்டுக்கு அங்கேயும் பயணம் வந்து அது எப்படி தங்கம்? நான் சொல்றது புரியுதா? வீட்டில் தங்க மாட்டேங்குது, அதுக்கு தங்காததுக்கு பேரு தங்கமா? சோத்திரம் பாருங்க, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதாவது மனசை விட்டு பேசிடுவேங்க. என்ன ராஜா? லவ் யூ, ஐ டூ லவ் யூ டா. சாரிடா தம்பி, உன் கல்யாணத்துக்கு வர முடியல. வாழ்த்துக்கிறேன் ராஜு. நான் ட்ரை பண்ணேன். அப்படியா? சாரி சிஸ்டர், நான் அப்படி வாடா போடான்னு சொல்லி தான் கூப்பிட்டு பழக்கம். தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயா பெரிய ஐயா இல்லை, அவங்களும் என்ன மாதிரி கூப்பிடக்கூடாதுல்ல. சரி, ஓகே. அப்போ நிற்காத அந்த முடி இருக்க வைக்கிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுறோம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை பல்ல வளர்க்குறீங்க? ஒரு தடவை வளர்க்குறது ஜாஸ்தி. 2 தடவை வளர்ப்பீங்களா? அதெல்லாம் நாங்கள் வளர்க்குறதே கிடையாது. பாத்திரமே வளர்க்குறது இல்லை. நிறைய பேர் 2 தடவை வளர்க்குறாங்க. பல்லு 2 தடவை எதுக்காக வளர்க்குறீங்க? கிளீனாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், பல்லு இருக்கணும், பல்லு செட்டப்பாக இருக்கக்கூடாது, பல்லு வரும்னா சாப்பிடணும், பல்லு இருக்கணும், அதெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அது வயசாயினா அதுவும் இருக்க மாட்டேங்குது. ஐ மீன் நல்ல திடகாத்திரமாக சாப்பிட்றீங்க, எதுக்காக? ஆரோக்கியமாக இருக்கணும். அதுவும் வயசாயிடுச்சுன்னா அது கேட்க ஓடி போகுதுங்க எல்லாம். வயசாக ஆக கீரை சாப்பிடு, கண்ணு நல்லா தெளிவாக தெரியும். 40 ஆயிடுச்சுன்னா கண்ணாடி போட்டுருவேன். பார்வை மங்குது, நட பெசகுது, ஞாபக சக்தி குறையுது, மொழி ஞாபகம் இல்லை. ஒருத்தன் வயசு 90 வயசு அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துக்கிறார் வீட்டுக்கு. வாடா, எப்படாக்குற
பார்த்து ரொம்ப நாளாச்சு. நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேன். காஃபி சாப்பிட்றா? இல்லை நான் இல்லை காஃபி சாப்பிடு அண்ணா. அவங்க ஒய்ஃபை கூப்பிட்றாரு. அம்மா செல்லம், தங்கம், அப்புறம் வைரம், பட்டு, அம்மு அம்மு ராஜு, ரகசியம், தங்கம் மேல ரகசியம், அம்மு பட்டுக்குட்டி என் சொல்லம் அப்படின்னு 90 வயசு கூப்பிட்டோன்னே அவன் ஃப்ரெண்டு கேட்டான், 90 வயசுல கூட இப்படி பாசமாக கூப்பிடுறியாடாண்ணா? வெறுப்பேத்தாத, என் பொண்டாட்டி பேர் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்படியே கூப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுகிறேன். ராஜு அம்முன்னு கூப்பிட்டாப்லனா என் பேர் என்னன்னு கேட்டுருங்க. மறந்துட்டு கூப்பிட்றாப்லையா பாசத்தில் கூப்பிட்றாப்லையான்னு தெரியாது. வயசாச்சுன்னு பேர் மறந்துச்சா? நிறைய பேருக்கு ஞாபக சக்தி குறையும், வயசாகிடுச்சுன்னா குறையுது, நட பசகுது, மொழி பிறழுது, அப்புறம் குழந்தைத்தனமாக போடுறாங்க. இதெல்லாம் நம்ம கூட இருக்கவே மாட்டேங்குது. ஆனால் நம்ம கூடவே உலகத்தின் சகல நாட்கள் நம்ம கூடவே இருக்கிறாரு, இருக்க விரும்புகிறாரு, இருக்க பிரியப்படுகிறார். அதுக்கு மெனக்கெடுங்களேன். நான் சொல்றது புரியல? பல்ல விளக்குறதுக்கு கீரை சாப்பிட்றீங்க, ஆரோக்கியமா இருக்கணும், முடிக்கு எவ்வளோ மெனக்கெடுறீங்க. அமாவாசைக்கு அக்காவா இருக்கும், ஆனால் கல்யாணத்தில் வந்து பௌர்ணமிக்கு அக்கா மாதிரி மாறிடும். அப்படி நானே கல்யாணத்துக்கு போய் நின்று பார்த்துட்டு அடுத்த வாரத்தில் சரி அவன் வீட்டுக்கு போகலான்னு அந்த பக்கம் போனால் போய் நிற்கிறேன். அது பார்த்தா கல்யாணத்தில் பிரைட்டாக வெள்ளையா இருந்தது, வீட்டுக்கு போனால் அது கருப்பாகுது. ஓகே தப்பான வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினச்சி போகிறேன். வாங்க பாஸ் சார், வாங்க பாஸ். என்ன நான் எப்படி நான் அந்த இப்படி வளர்றேன். இல்லை நான் தான் பாஸ் சார். அப்படியாம்மா? இல்லை அன்னைக்கு கொஞ்சம் அன்னைக்கு பேச்சப்பு மேக்கப்பு எல்லாம் தட்டி போட்டு விட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்? அதுவும் நிற்க மாட்டேங்குது, தோல் சுருங்குது. தோல் சுருங்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? இதுதான், இது பார்க்கறதெல்லாம் இதுதான் இந்த அழகுக்கான காரியங்கள். இதுக்கு எவ்வளோ மெனக்கெடுறீங்க. சமையலை கற்றுக்கணும், சமையலை கற்றுக்குறீங்க, சமையல் யூடியூப்பில் அதை பார்க்குறேன், இது பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்க்குறது. இதை செய்வது எப்படி? முட்டைக்கோஸ் பொரியல் செய்வது எப்படி? இது இந்த பொருள் செய்வது அப்படி எப்படி, இது எப்படி இப்படி, இது எப்படி இப்படி இப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு கட்சியில் சே எதுவும் செட் ஆகுது, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுங்க, இல்லைன்னா மாவு வாங்கிட்டு வந்துடுங்க. ஆனால் மாவு வாங்க சொல்கிறாங்க, ஆனால் தமிழக அரசாங்கம் கொடுக்குற கிரைண்டருக்கு க்யூவில் நிற்பாங்க, அதை வாங்கி மேலே தூக்கி வச்சுருவாங்க. ஆனால் 50 ரூபாய்க்கு மாவு பாக்கெட் வாங்கிட்டு. அப்படி எதுக்கு? முன்னைய விட இப்போ நல்ல வசதிகள் வந்து ஒன்றும் சரியில்லை. ஓகே அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ தேவை பாயிண்ட் பாருங்க, தேவன் நம்ம மத்தியில் உலாவணும், தேவ தரிசனம், தேவ பிரசன்னத்தை நம்ம கேரி பண்ணணும். தேவன் நம்ம மத்தியில் உலாவி அது வரும்போது பிரைஸ் தி லார்ட், அந்த மகிமையான பிரசன்னம் இறங்கும். அந்த தேவ மகிமை இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். சர்வசாதாரணமாக சுகம் வந்துடும், சர்வசாதாரணமாக காரியங்கள் நடக்கும். மருப மலையில் தேவன் இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினப்போ பேதுரு சொன்னாரு, உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரம், அவருக்கு ஒரு கூடாரம் கேட்கல. மகிமையில சுயம் மறிச்சிடும், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது இருக்கவே இருக்காது. அந்த ஷெக்கினா மகிமை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வீட்லையும், ஒவ்வொரு வாரத்திலையும் வெளிப்படணும், உங்க குடும்பங்களில் வெளிப்படணும். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய காரியங்கள் நடக்கும். கர்த்தர் தரிசனம் ஆகணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது வசனம் 6வது வசனத்துல, எந்த 5 6ன்னு கேட்குறீங்களா? லேவியர் 9வது அதிகாரம். மோசே கட்டளையிட்டவைகளை அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். மோசே என்ன கட்டளையிட்டாரு? 3வது வசனம் 4வது வசனம் திரும்பவும் படிக்கலாம், கவனிங்க. மேலும் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, கவனிங்க, மேலும் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடும்படிக்கு நீங்கள் பாவ நிவாரண பலி பழுதற்ற ஒரு வெள்ளாட்டு கடாவையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு சர்வாங்க தகன பலி
ஒரு வயதான பழுதற்ற ஒரு கன்று குட்டியையும் ஒரு ஆட்டுக்குட்டியையும் சமாதான பலிகளாக ஒரு காளையையும் சமாதான பலி ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் எண்ணெயிலே பிசைந்த போஜன பலியையும் கொண்டு வாருங்கள். போஜன பலி கவனிங்க, கொண்டு வாருங்கள். என்ன பலியெல்லாம் கொண்டு வரணும் தேவ சமூகத்துக்குன்னா? பாவ நிவாரண பலி. சொல்லுங்க. பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, போஜன பலி கொண்டு வாருங்கள். இன்று கர்த்தர் உங்கள் நடுவில் தரிசனமாவார். ஆமென். அது மோசே கட்டளையிட்டதை 5வது வசனத்துல அவர்கள் கொண்டு வந்தார்கள். சபையார் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சந்நிதியில் நின்றார்கள். அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றார். ஆமென். கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு 4 பலிகளை செலுத்துங்க, கொண்டு வாங்க, செலுத்துங்க. அப்போ கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும். ஆமென். கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும். கர்த்தருடைய மகிமையே கர்த்தருடைய பிரசன்னம். கர்த்தருடைய மகிமை ஷெக்கினானா மகிமை. மகிமை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எழுப்புதல் தான். ஒவ்வொருத்தரை எழும்புன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுவா தானே எழும்பி வேலை செஞ்சிருவாங்க. ஆனால் மகிமை தேவையானது, இந்த சபைக்கு தேவையானது, இந்த சபைக்கு இல்லை, எல்லா சபைக்கும் தேவையானது கர்த்தர் தரிசனமானும் கர்த்தருடைய மகிமை இன்னும் அதிகம். கர்த்தர் எழுந்தர்லன்னு அர்த்தம் இல்லை, கர்த்தர் இருக்கிறார். இந்த சபையில் இருக்கிறனால தான் இவ்வளோ முன்னேற்றம். இது என்னன்னா இன்னும் பிரம்மாண்டமா, அல்லேலூயா, அதாவது எப்படி உணரக்கூடிய விதத்தில் இருக்கணும். இப்போ நிறைய நேரங்களில் போனீங்கன்னா காத்தே இல்லை. எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? நைட்டு நேரத்தில் அப்படியே வெளியில் போகும்போது, இல்லை மொட்டை மாட்டில், இல்லை எங்கன்னா வீட்டாண்ட உட்காந்துக்கும் போது காத்தே இல்லை சொல்லியிருக்கிறீங்களா இல்லையா? எப்படி சொல்லலாம் நீங்கள் காத்தே இல்லைன்னு? உங்களுக்கு தெரியுமா? காற்று இல்லாமல் வாழவே முடியாது. காற்று இருக்கு, உணர்ற மாதிரி இல்லை. கரெக்டா? இங்கே கொஞ்சம் வேர்க்கிறது மாதிரி இருக்கு. ஏசி இன்னும் படுற மாதிரி இல்லை. கரெக்டா? ஆமென். உணர்ற மாதிரி ஃபீல் ஆகணும். காட்ஸ் பிரசன்ஸ் இருக்குது, தேவன் இருக்கிறார், தரிசனமாய் இருக்கிறார். அது எப்படி இல்லைன்னா உணரக்கூடிய விதத்தில் வெளிப்படணும். ஆமென். இப்போ இந்த ஏசி இருக்குல்ல, 1 2 3 தான். இந்த பக்கம் ஒரு 3 போட்டால் என்ன ஆகும்? நீங்கள்லாம் 3க்கு போயிடுவீங்க. அந்த அம்மா கேட்டாங்களே, அப்பா தப்பு தவறி சொல்லிட்டேன். என்ன சொல்றது புரியுதுங்களா? ஏசி இந்த பக்கம் ஒரு 3 போட்டா என்ன ஆகும்? ரொம்ப சில்லுனாய் உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி காட்ஸ் பிரசன்ஸை வெளியில இருக்கிறவங்க ஃபீல் பண்ற மாதிரி இங்க இருக்கணும். இல்லைன்னு இல்லை, இருக்குது. யாரும் எடுத்து தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லை கர்த்தர் பிரசன்னம் இல்லை, நோ நோ நோ, கர்த்தர் இங்கே நன்றாகவே இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குது. பட் அது வெளிப்படணும், வெளியில எல்லாருக்கும் தெரியணும். அப்போ கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டுடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மோசே கட்டளையிட்ட இந்த பலிகளை அவர் கொண்டு வந்தார்கள். அப்போ மோசே என்ன சொன்னார்னா, கொண்டு வந்ததுபடியே செய்யுங்கள், அப்போது மகிமை காணப்படும். அப்போ இவங்க கொண்டு வந்தபடியே செஞ்சாங்களா அப்படின்னா 9வது அதிகாரத்தில் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8வது வசனத்துல பாவ நிவாரண பலி செய்யப்பட்டது. அப்பொழுது ஆரோன் பலிபீட தண்டையில் சேர்ந்து தன் பாவ நிவாரண பலியாக கன்றுக்குட்டியை கொன்றான். ஓகே, 12வது வசனம். பின்பு சர்வாங்க தகன பலியையும் கொன்றான். ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். 18. பின்பு ஜனங்களின் சமாதான பலிகளாகிய காளையையும் ஆட்டுக்கடாவையும் கொன்றான். போதும். 17. போஜன பலியையும் கொண்டு வந்து அதில் கை நிறைய எடுத்து. போதும். அப்போ 4 பலியும் கொண்டு வந்தார்கள். கரெக்டா? என்ன பலி? ஒழுங்கா சொல்லல நீ பலி. வெரி குட். சமாதான பலி, போஜன பலி, 4 பலி கொண்டு வந்தாங்களா? கொண்டு வந்தாங்களா? கொண்டு வந்தா என்ன வரும்னு சொன்னாரு?
மகிமை காணும். மகிமை பட்டுச்சா? 9வது அதிகாரம் 22, 23. பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து தன் பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கினான். பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. கையை தட்டி கர்த்தரே ஆமென். சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது, உணரப்பட்டது. ஐயப்பாக்கத்துக்கு சகல ஜனங்களுக்கும் மகிமை காணப்படணும். 4 பலி. ஆமென். இன்னொரு 4 மணி நேரம் வேணும். 4 பலியை சொல்றதுக்கு. பலினா எப்படி தெரியுமா? வலிக்கணும். நோகாம நோம்பு கும்பிடுறது இல்லை. அல்லேலூயா. தேவ பிரசன்னம் இந்த ஐயப்பாக்கம் முழுவதும் தேவ மகிமை காணணும். காண்பார்கள். கர்த்தர் இந்த சபையை இந்த ஐயப்பாக்கத்துக்கு கலங்கரை விளக்காக, வெளிச்சமாக, அடையாளமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த ஐயப்பாக்கம் உங்கள் மூலமாக கர்த்தருடைய மகிமையை காணட்டும். ஆமென். உங்க வீட்டில் அதை காணட்டும். உங்க வீட்டில் அந்த மகிமை தங்கணும். மகிமை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளேயே போனாங்க. போனதுனால என்னாச்சு? அவங்க செருப்பு, ட்ரெஸ்ஸு எத்தனை வருஷம்? செருப்பு எத்தனை நாளுக்கு ஒரு தடவை மாத்துறீங்க நீங்க? 1 மாசத்துக்கு ஒரு தடவை, 3 மாசத்துக்கு ஒரு தடவை. ஏன் கால் வளர்ந்துருதா? இது இந்த மாடல் நல்லா இல்லை, வேற மாடல் கொடுங்க. இப்படி பார்த்து நந்து என்னன்னா தேஞ்சிச்சான். மகிமை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செருப்பு மட்டும் வாங்கின செலவு எடுத்தா எங்கேயோ போயிடும். ஒவ்வொரு வீட்லயும் 2 பீரோ இருக்கும் குறைந்தபட்சம். அந்த 2 பீரோல 1.5 பீரோ உங்களுக்கு. 1 பீரோவா? எங்களுக்கு அடியில இருக்கும். இந்த பெட்ஷீட் வைக்கிறது ஏதாவது இருக்கும் வச்சுக்கோ, இந்த அட்டுக்கோ, போனா போது வச்சுக்கோ. எல்லாம் ஏதாவது மேல இருந்து எடுக்கணும், அந்த மாதிரி ஏறி மிதிச்சு எடுப்பாங்க. அவ்வளவுதான். எதுக்கு சொல்ல வர? மகிமை இருந்ததுன்னா ஒரு பீரோவை ஜாஸ்தி, ஒரு ட்ரெஸ்லயே அலைஞ்சு நிற்கலாம். நான் சொல்றது கர்த்தருடைய மகிமை. சிலர் இப்போ வேற மகிமையில நிரம்புறான். அந்த மகிமை குளிக்காம வருவான். அப்படியே வந்தா அப்படி நம்ம வந்துடணும். அது வேற மகிமை. அந்த மகிமை பத்தி நான் பேசல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்களுக்கு சாப்பாடு 40 நாள் எந்த வேலை செஞ்சாங்க? 40 வருஷங்க. எந்த பேங்க்ல வேலை செஞ்சாங்க? எந்த ஆபீஸ்ல வேலை செஞ்சாங்க? வானத்திலிருந்து மண்ணா, காடை, தண்ணி, எந்த கஷ்டமும் இல்லை. அது பாட்டுக்கு மகிமையில போயிட்டு இருக்கு. சோத்திரம். மகிமை இருந்தா மாச கடைசி, மாச துவக்கம், மாச நடு அந்த மாதிரி வித்தியாசமே தெரியாது. எல்லா நாளும் ஒரே நாள் தான். ஆமென். பொருளாதாரத்தில் பிரச்சனையே இருக்காதுங்க. சுகாதாரத்தில் பிரச்சனையே இருக்காது. வாழ்வாதாரத்தில் பிரச்சனையே இருக்காது. வந்த அவதாரத்துலையும் பிரச்சனை இருக்காது. நமக்குன்னு வந்த செஞ்சு வச்ச மாதிரி வந்திருக்கோம். அதுலயும் பிரச்சனை இருக்காது. மகிமையை தங்கிடுச்சுன்னா. ஆமென். ஸோ இந்த 4 பலிகள் செலுத்தும் போது மகிமை காணப்படும். ஹல்லேலூயா. இப்போ நமக்கு தேவையானதுன்னா கர்த்தருடைய மகிமை சபையில் வீட்டில் காணப்படணும், தெருவில் காணப்படணும், ஊழியத்தில் காணப்படணும், வேலை ஸ்தலத்தில், படிக்கிற இடத்துல காணப்படணும். எல்லா இடத்துலும் ஆண்டவரே என் தேவ மகிமை என் மூலமாக வெளிப்படட்டும். எல்லா ஜனங்களும் காணும்படியா இந்த மகிமை வெளிப்படட்டும். 4 பலிகள் நாங்கள் செலுத்துறோம். ஆமென். முதலாவது பலி, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாவ நிவாரண பலி. நீங்க வீட்டில் போய் படிங்க. லேவியராகமம் 1, 2, 3 அப்படின்னு வரிசையாக படிங்களா, இப்போ புரிஞ்சிடும். இந்த 4 பலி கான்செப்ட் மனசில் வச்சுட்டிங்களா? இப்போ படித்து பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும்.
பைபிளை அப்படி இன்ட்ரெஸ்டாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஒரு பாஸ்டர் மரண படுக்கையில் இருக்கும்போது முதிர்ந்த ஊழியர் அவர் உடன் ஊழியர்கிட்ட, தம்பி கொஞ்சம் பைபிள் எடுத்து வாசிங்களேன் அப்படின்னு. ஐயா என்ன வாசிக்கணும் ஐயா? 1 நாளாகும் வாசிங்க. 1 நாளாகும் வாசிங்களேன். 1 நாளாகும் வாசிங்களேன். முதல் ஒரு வாசிச்சுன்னு 1 நாளாகும் முதல் அதிகாரம் வாசிங்களேன். ஆதாம், சேத், ஏனோஸ், கேனான், மகலாலெயேல். இதுக்கு தான் நாங்க பிரச்சனைக்கே வரதில்லை, நாங்க போயிடுறோம் அப்படியே. நாளாகும் வாசிக்கிறதுக்கு நாளாகும், அதனால நாங்க கண்டுக்கிறதே இல்லை. வாசி நம்ம ஒரு வசனம் கூட வாசிச்சு முடிக்கலங்க. தாராளமா. இல்ல அந்த பாஸ்டர் எப்படி சொன்னாரு? எத்தனை வசனம் வாசிங்க? 5-6 தான் வாசித்து இருக்கிறாங்க. 8-10 வசனம் பாஸ்டர் ஐயா போதுமா ஐயா அப்படின்னு கேட்டார் அவர். என்ன அருமையான வசனங்கள்ப்பா. பாஸ்டர் சொல்றாரு என்ன அருமையான, இன்னும் ஒரு விஷயம் கூட வாசிப்பா. அழுகுறாங்க முதல்ல இருந்து. இல்ல இந்த பாஸ்டர் அப்படிதான் சொன்னாரு. அவங்க முதல்ல அந்த உடன் ஊழியராச்ச ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்களா நீ பாஸ்டர் நீ என்ன இருக்குது இன்னும் அப்படியே ரகசிக்கணும் என்ன இருக்குது? இது 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 உனக்குன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. அவனுக்கு கேட்டுருவீங்க நீங்கள். அந்த பாயசான பாஸ்டர் அப்போல்லாம் வெள்ளையும் சொல்ல மாட்டேறாங்களே, அங்கெல்லாம் சீசர்கள்னா அப்படி தான் இருப்பாங்க. துணி துவச்சின்னு பொண்ணை போடணும் அப்படின்பாங்க. அதனால் உங்கள் பாஸ்டர் ஏதாவது கத்தனாரு, பாஸ்டர் ஏதோ கத்துனாங்கன்னா அது அன்பான வாழ்த்துக்களாக இருக்கட்டும் அப்படி நினச்சிக்கோ. இல்லை சரி வேணாம். இவர் திரும்பி வாசிக்க சொன்னார். வாசிக்க சொன்னதும் இவர் திரும்ப அழுதுக்குனே 10 வசனம் வாசிச்சு முடிச்சிட்டார். என்ன அருமையான வார்த்தைகள்ப்பா. கோச்சுக்காம இன்னும் ஒரு தடவை வாசி அப்படின்னு அவருக்கு 4வது தடவை வாசிக்க சொல்லும் போது, ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க, இதுல என்ன இருக்குதுன்னு எனக்கும் தெரியல, நீங்க என்ன இப்படி ரசிக்கிறீங்க? ஏயா உன் பேர் என்ன? ராஜபாண்டி. உங்க அப்பா பேரு முத்துராமன். உங்க தாத்தா பேரு பலராமன். தாத்தாக்கு அப்பா பேரு தெரியலையா, 3 தலைமுறை கூட தெரியல. ஆதாம்ல இருந்து வரிசையா கர்த்தர் ஞாபகம் வச்சு எழுதி வச்சிருக்காரு பாரியா. இப்ப கை தட்டினது அப்ப கை தட்டி இருக்கணும் வாசிக்க சொல்லும் போது. எப்படி வருஷ ஒண்ணு கூட எவ்வளோ ஞாபகத்துல, அப்போ என்னன்னா ஒரு ஞாபகத்துல வச்சிருப்பாரு. இப்படி படிக்கணும் பைபிளை. நாளாகுமா, இது ரொம்ப நாளாகும், நான் அப்புறம் படிக்கிறேன் அப்படி போயிடக்கூடாது. அப்படி ரசிச்சு ருசிச்சு படிக்கணும். அதனால லேவியராகமும் அப்படியே படிங்க. ஏன்னா லேவியராகும் பலியா, ஐயோ நம்மள பலி வாங்குறாங்களே அப்படின்னு கூட. அவன் பாவ நிவாரண பலினா நீங்கள் இது உள்ளரெல்லாம் போய் பார்த்தோம்னா வேலைக்காகாது. ஷார்ட்டாக சொல்லி உங்களுக்கு 8:30 வரைக்கும் நான் பேசுகிறேன். ஏன் 8:30 உங்களுக்கு என்னன்னு தெரியும். தப்பாக புரிஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு 7:30 ஆகிடும். சரி, அப்போது பாவ நிவாரணம் பாவத்தை நிவர்த்தி செய்கிற பலி. பாவத்தை நிவர்த்தி செய்கிற பலி.
பாவம் இருக்கிற இடத்துல தேவன் தரிசனமாவதற்கு முடியாது. மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எபிரேயர் 12:14 பரிசுத்தமுள்ளவராய் இருக்க நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பது இல்லை. அந்த பாவம் இந்த உலகத்தில் வாழ்ற நாட்கள்ல கவனிங்க, நீங்க பாவம் செய்யுங்க அல்லது செஞ்சிட்டீங்கன்னு நான் சொல்லல, நம்ம மேல எத்தனையோ தூசி போடும். ஆமென். தேவையில்லாத குப்பை எல்லாம் கூட போடும். அப்போ ஒவ்வொரு நாளும் பாவ நிவாரண பலியா, பாவத்தை நிவர்த்தி செய்கிற பலியா உங்களை நீங்க ஒப்புக்கொடுங்க. ஆமென். பாவத்தோடு நீங்க தேவனை தரிசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது முடியவே முடியாது, கூடவே கூடாது. மனுஷருடைய பாவங்களுக்காக பலியான ஒரே பலி இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. நீங்க பாவத்துக்காக, பாவ மன்னிப்புக்காக இந்த உலகத்துல எந்த மூல முடுக்கல போய் என்ன காரியங்கள் செஞ்சாலும், என்ன தவம் இருந்தாலும், என்ன ஒருத்தல் இருந்தாலும், என்ன புண்ணியம் பண்ணாலும், எத்தனை மலை தேசத்துக்கு நடந்து போனாலும், எத்தனை காரியங்கள் பண்ணாலும் உங்க பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. பாவங்கள் மன்னிக்கப்பட இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவ பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தபடினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அவரே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவரே பலியா, கிருபாதார பலியானார். ஆமென். அவரே பலி ஆயிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நமக்காக அவர் பலி ஆயிட்டார். இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மளை என்ன ஆக்குதுன்னா சுத்தமுள்ள மனசாட்சியா நம்மளை மாத்துது. நீங்க உங்க மனசாட்சி கவனிங்க, சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அப்படி போடல, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். கையில சுத்தமுள்ளவர்கள், காலில் சுத்தம் இல்லை, இருதய சுத்தம். பழைய ஏற்பாட்டில் பாவம் செஞ்சாதான் பாவம், புதிய ஏற்பாட்டில் பார்த்தாலாம் இல்லை, இச்சையோடு பார்த்தாதான். பார்த்தாலேன்னா அப்புறம் அவள் தான் நடக்கவே முடியாது. உலகத்துல சபையில பாசங்களும் வாழவே முடியாது. இச்சையோடு பார்த்தாலே, நீ இச்சையோடு பார்த்தியா பார்க்கலையான்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும். எல்லாமே ஆண்டவர் என்னன்னு அர்த்தம் இருதயத்துக்கு தெரியும். கர்த்தர் முகத்தை அல்ல இருதயத்தை பார்க்கிறவர். உங்க இருதயம் சுத்த மனசாட்சியாய் காக்கப்படுமானால் தேவன் வாசம் செய்கிற இடம் இருதயம் தான். தேவன் வாசமாய் இருக்கிற இடம் இருதயம் தான். பொக்கிஷம் இருதயம் தான். கூகுள் மேப்பு இருதயம் தான் உங்களுக்கான அடையாளம். தேவன் எங்கே வாசமா இருக்கிறார்? இருதய. அது பேர், அதனால தான் அவருக்கு பேர் இருதய ஆண்டவர். அதனால இருதய ஆண்டவர் கோயில் போயிடாதீங்க. இருதயத்துல வாசமா இருக்கிறார் கர்த்தர். இருதயத்தை பரிசுத்தமா காத்துக்கோங்க. எண்ணங்கள் எவ்வளவு அசுத்தமான எண்ணங்கள், எவ்வளவு கேவலமான எண்ணங்கள். ஒவ்வொரு எண்ணங்களை, ஒவ்வொரு அசுத்தத்தையும் முள்ள வெளியில கொண்டு வந்தா சொல்லவே முடியாது, அவ்வளவு கேவலம். இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியம், அவர்கள் நிச்சயமா. நான் சொல்றேன், உங்க பரிசுத்தம் சும்மா எல்லாரும் பார்க்குற மாதிரி கர்த்தருக்கு சுத்தம் சுத்தம் ரெண்டு பேரே கழுவு கழுவு. இருதயத்தை ஆராய்ந்து பாரு. தாவீதுக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். ஏன்னா முகத்தை பார்த்து இருந்தார்னா தாவீதே செலக்ட் இல்லை, செலக்ஷனுக்கே கிடையாது. ஏன்னா ரிஜெக்டட். அவங்க அப்பாவே ரிஜெக்ட் ஆகி படம் ஆடு மேடான்ட்டாரு. அண்ணன் மாதிரி 7 பேர் வீட்டில் வச்சுட்டு சாமி தீர்க்கதரிசி வரும்போது இந்த தான் என் பிள்ளைங்க அப்படின்னு. அவன் எலியா வந்து அவனுக்கு நல்ல ஜெய்சாண்டிக் பாடி. அவன் சாமுவேல் தீர்க்கதரிசியே ஒரு மாதிரி பயந்துட்டான், இவனா இருக்குமோன்னு. நில்லு நில்லு நில்லு, இவன் இல்லை. இதெல்லாம் வந்து 2 in 1. இவன் அல்ல. நீ அவனுடைய சரீர தோற்றத்தை பார்க்கிற, நீ முகத்தை பார்க்கிற, அவன் உயரத்தை பார்க்கிற, அவன் படிப்பை பார்க்கிற, அவனுடைய எல்லாத்தையும் பார்க்கிற. நான் இருதயத்தை பார்க்கிறவர். அதனால இவன் அல்ல, இவன் தள்ளிடு தள்ளு. 7 பேரும் தள்ளிட்டாங்க. கடைசியா பொடியன், சின்ன பையன், தோற்றம் சின்னது. பார்த்த உடனே கர்த்தர் சொன்ன, இவன் தான் அபிஷேகம் பண்ண. அப்ப தாவீதுக்கு நல்லா தெரியும் கர்த்தர் எதை பார்க்கிறவரு, இருதயத்தை பார்க்கிறார். அதனால தான் 119 சங்கீதம் 23-24 தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று பார்த்து
நித்திய பாதையில் என்னை நடத்தும். இருதயத்தை ஆராய்ந்து, உங்க இருதயத்தை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பாருங்க. அசுத்தங்கள் இருக்குமானா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆமென். தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கணும்னு நான் சொல்றேன். திருப்பி சொல்லுங்க, இட்ஸ் நாட் அ ஜோக். இது சீரியஸ். உங்க இருதயத்தை தேவனுக்கு முன்பாக பரிசுத்தப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்துங்க. இருதயம் மகா கிறுக்குள்ளது, திருக்குள்ளது. தேவன் நம்ம ஆசீர்வதிக்கிறது இருதயத்தை பார்த்து தான் ஆசீர்வதிக்கிறார். இருதயத்தின் நிலைமை கண்டிஷனை வச்சு தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ உங்க இருதயம் வாய்க்குள்ள போறது தீட்டுப்படுத்தாது, உள்ள இருந்து வர்றது தான் தீட்டுப்படுத்தும். இருதயத்திலிருந்து வருகிற பொல்லாத எண்ணங்கள், பச்சார எண்ணங்கள், வேசித்தனங்கள், களவு, திருட்டு, காம விகாரம், இப்படி பல பாவங்கள். அப்போ இதெல்லாம் நீங்கி தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை சுத்திக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுங்க. பாவ நிவாரண பலி தான். உங்களை தேவனுக்கு முன்பாக சுத்த மனசாட்சி உள்ளவர்களாக நிறுத்துங்க. மனசாட்சியில சுத்த மனசாட்சி. ஆமென். மேடம் குயான் அப்படின்னு ஒரு அம்மா, அவங்க சொன்னாங்க, என்னை குறித்து வெளியில 1000 பேர் என்ன அவதூறு, என்ன குற்றச்சாட்டு சொல்கிறார்கள் என்பதை குறித்து எனக்கு கவலையே கிடையாது. கவனிங்க, என்னை குறித்து வெளியில 1000 பேர் என்ன குற்றச்சாட்டு, என்ன அவதூறு, என்ன காரியங்கள் சொல்லுகிறார்கள் என்று எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா என்னுடைய மனசாட்சியிலிருந்து ஒரு குரல், நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னும் போது அதுக்கு நான் மிகவும் நடுங்குகிறேன். இந்த மனசாட்சியின் குரலை சாகடிச்சிடாதீங்க. சூடுண்ட பொய்யரா மாறிடாதீங்க. மனசாட்சியில் குஷ்டரோகம் வந்துடக்கூடாது. அது செத்துச்சுங்களேன். இந்த தாய்மார்களுக்கெல்லாம் பாருங்களேன், புதுசா ஆண்களை சமைக்க சொன்னீங்கன்னா அப்படின்னு என்ன இது, அது அப்படியே கை பிடிச்சி அப்படி வைக்கும். ஏன்? பழகிடுச்சு. சூடு, என்ன சூடு. அத மாதிரி மனசாட்சினாச்சு, தப்பு செஞ்சு 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 இது ஒரு பெரிய இதுவா. நான் லைட்டாக கட்டிங் தான் சாப்பிட்டேன். அது எப்போ நியூ இயருக்கு தான் சாப்பிடுவேன். இப்போ இன்னைக்கு சாப்பிட்ருக்கேன், அவ்வளோதான். இது பெரிய இதுவா. எங்கள் வீட்டுக்காரர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? இந்தம்மா எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ நல்லவர் தெரியுமா? எவ்வளோ நல்லவர். அவர் சாப்பிட்டாருன்னா சைலண்டாக பத்துருவார். அதாவது நாட்டில் இது அவ்வளோ பரிசுத்தமானவராம். சைலண்டாக பார்த்து உங்கள் வீட்டுக்கார மாதிரிலாம் கலாட்டெல்லாம் பண்ணுக்க மாட்டார். ஒரு காலத்தில் லஞ்சம் கொடுத்தா அந்த லஞ்சம் வாங்குறாயா அப்படின்னு சொன்னாங்க. அநியாயமா லஞ்சம் வாங்குறாயா அப்படின்னாங்க. இப்போ என்ன சொன்னாங்க? ஏய், பார்ட்டி சூப்பர் பார்ட்டி, கையில் காசு கொடுத்தோன்னு வச்சுக்கோ, கரெக்டாக மேட்ரு முடிச்சிருவாரு. கன் பார்ட்டி, நல்ல மனுஷன் பாரு, கையில் காசு கொடுத்தோன்னு கரெக்டாக வேலையை முடிச்சிருவாராம். லஞ்சம் வாங்குறாரு இல்லை, நல்ல மனுஷனா. அந்த தாசில்தார் இருக்காருல்ல, அந்த தாசில்தார் எப்படி அந்த வேலையை முடிச்சா? அந்த தாசில்தாரை கரெக்ட் பண்ணிட்டேன், தப்பு பண்ண வச்சுட்டு கரெக்ட் பண்ணிட்டேன்றான். அர்த்தங்கள் எப்படி மாற்றி பாருங்க. கையில் காசு கொடுத்துட்டு அந்த தாசில்தாரை கரெக்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு உலகம் அப்படி போயிட்டு இருக்கு. நீங்களும் அதில் போய் சேர்ந்துக்காதீங்க. ஹலோ, முதல்ல நீங்கள் பலியாடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பாவ நிவர்த்தி, பரிசுத்தம் இல்லாமல் தேவன் அந்த இடத்துல உணரக்கூடிய விதத்தில் இருக்கவே மாட்டார். ஏலி குடும்பத்தாரின் பாவங்கள், வாசல்ல வர்ற பெண்களிடத்துல வேசித்தனம் பண்றாங்க. ஏலியின் பிள்ளைகள் காணிக்கை இது பண்றாங்க. கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டது. அந்த யுத்தத்துல ஏலியின் பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க. அப்போ அதுல ஒரு பிள்ளை பெத்தெடுக்கிற ஒருத்தி பிள்ளையை பெத்தெடுத்தா. அந்த பிள்ளைக்கு பேரு இக்கபோத்துன்னு பேர் வச்சா. காரணம், மகிமை விலகி போயிடுச்சு. எல்லாம் சரியாயிடும். ஆமென். ஒரு நாட்டு பொறுத்தான் கடிகார கடைக்கு பிஆர்என் சென்ஸ்க்கு போனான். ஒரு கடிகாரம் பெருசாக, இதோட பெரிய கடிகாரம் வாங்கிட்டான். கடிகாரம் வாங்கிட்டு அவன் சொன்னான், இதுக்கு வாரண்டி இருக்குது, இது ஓடலைன்னா 6 மாதம், ஓடலைன்னா திரும்பி வந்து கொடுங்க,
நான் மாற்றி தரேன்னா. அது வீட்டில் எத்தனை மாற்றினா கரெக்டாக டெய்லி ஓடுந்து 3 மாதத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா திடீர்னு கிளாக் என்ன ஆயிடுச்சு, நின்றுச்சு. அவன் என்ன பண்ணா, மேலே இருக்கிற ஃப்ரேமில் இருக்கிற கண்ணாடியை காட்டினா, உள்ளே இருக்கிற முள் இருக்குல்ல, அந்த முள் அப்படி பிடுங்கினா, எடுத்தான். ஒரு பக்கம் முள், இன்னொரு பக்கம் பில்லு, போய் நில்லு, இந்தா முள் ஓடல, மாற்றி கொடு. அவன் என்ன சொல்லியிருப்பான், என்ன சொல்லியிருப்பான், இதெல்லாம் ஏன் கைட்டினேன்னு கேட்பானா? இல்லை இல்லை, என்ன வார்த்தை சொல்லி கொடுப்பான், பைத்தியம் சொல்லியிருப்பானா? சொல்லிக்க மாட்டானா? பைத்தியம், கொஞ்சமாவது அறிவு இருக்காடா அவனுக்கு, மிஷின் எத்துன்னு வாடா, நான் முள்ள எத்துன்னு வந்துக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த கண்ணு தான் ஒரு மாதிரி பண்ணுது பாஸ்டர். கண்ணு நோண்டி இல்லாமா, இந்த கை தானே, இந்த கை தானே, இந்த கை தானே, இந்த கை தானே, அப்போ இந்த கை போடணும். கால் தானே, இந்த கால் தானே, கால் எல்லாம் கையெல்லாம் இல்லை, இருதயம் தான் உங்களை நடத்துது. ஆமென், சோதரம். அதனால பரிசுத்தமா உங்களை காத்துக்கொள்றதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. உங்கள் இருதயம் உங்களை எங்கே கொண்டு போகிறதுன்னு யோபு கேட்கிறார். என் கண்கள் என் இருதயத்தை, என் யோபுவின் புஸ்தகம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, யோபுவின் புஸ்தகம் ஸ்தோத்திரம் 31:7. என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் போதும். அப்போது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, என் பயிர் வேறற்று போக. அதாவது நிறைய காரியங்கள் சொல்கிறேன், அதில் ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன். என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததானா நான் சபிக்கப்பட்டு போட்டோம் அப்படின்றார். ரைட், கவனிங்க. என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்து போகல. அல்லேலூயா. புரியுதா இல்லையா? புரியல, மூஞ்ச பார்த்தவனு தெரியுது. என் இருதயம் கண்ணு போனதுக்கு பார்க்கல, இருதயம் போல. உங்க இருதயம் எங்க போகுது? நான் சொல்றது புரியுதா இல்லையா? கண்ணு போற திசையை நோக்கி இருதயம் போகல, இருதயம் போற இடத்துக்கு கண்ணு வருது. அல்லேலூயா. இது சொல்றேன். இப்போ உதாரணமாக ரோட்டில் போறீங்க, இல்லை ஏதோ ஒன்று மொபைலில் பார்க்குறீங்க, ஏதோ ஒன்று பார்த்துட்டீங்க, பார்க்கக்கூடாது பார்த்துட்டீங்க, பார்த்துட்டு பார்த்துனே இருக்கலாம். பார்த்த உடனே இருதயத்தில் என்ன வரும்? ஒரு குரல் கேட்குதா இல்லையா? என்ன கேட்குது? என்ன தம்பி, என்ன கேட்குது இருதயத்தில்? இருதயம் சொல்லுது, என்ன சொல்லுது? பார்க்காத, பார்க்காத, தள்ளி போயிடு அப்படின்னு சொல்லுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் இருதயம் அப்படின்னா, இந்த கண்ணு இருதயத்தை பார்த்து சொல்லுது, கொஞ்ச நேரம் என் கூடவே வா. என் கண்கள் என் இருதயத்தை பின்தொடர்ந்தது இல்லை. இருதயம் லீட் பண்ணணும், கண்ணு ஃபாலோ பண்ணும். கண்ணு லீட் பண்ணி இருதயம் ஃபாலோ பண்ணக்கூடாது. நான் சொல்றது புரியுதா இல்லையா? அவளே என் கண்ணுக்கு பிரியமானவள், இருதயத்துக்கு செட் ஆகல. தாய் தகப்பன் சொல்றாங்க வேண்டாண்டான்றாங்க, நீ அதுதான் வேணும்ன்ற. அதனால உங்கள் பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். உங்க கண்ணு பார்க்கறதெல்லாம் இருதயத்துக்கு ஓகேன்னு சொல்லாதீங்க. இருதயத்தின் குரல் இருக்குல்ல, தப்புன்னும் போது டக்குன்னு பார்க்காதீங்க. இருதயம் பேசாதா பேசாதீங்க. இருதயம் நிறுத்திக்கோண்டா நிறுத்திடுங்க. இருதயம் அங்க நிக்காத இருந்தா, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராத அப்படின்டா உட்காராதீங்க. குரல் கேட்கல, அதை ஃபாலோ பண்ணி வாழ்க்கை நடத்துங்க. கண்ணுக்கு பிரியமானது, கண்ணுக்கு இஷ்டமானது, வாய்க்கு பிரியமானது, இதுக்கு கைக்கு பிரியமானது, நோ 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 நோ. உங்கள் இருதயத்தை சுத்திகரியுங்கள். ஆமென். தேவன் தரிசனமாவார். கர்த்தருக்கு சுத்தம். அடுத்த பலி சர்வாங்க தகன பலி, இரண்டாவது. ஆமென்.
நான் அதுலேருந்து எடுத்து பேசினா ரொம்ப லைட் ஆகிடும், அதனால் நான் மூடிட்டேன். நானும் பார்த்துக்கங்க, மூடிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் போகணும், நானும் போகணும். நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட். சர்வ அங்கமும் தகனமா பலி செலுத்துறது. அதாவது சர்வாங்க தகன பலினா உங்க சரீரத்தை முழுமையாக கர்த்தருடைய ஆளுகை கீழே ஒப்பு கொடுக்கிறது. சர்வாங்க தகன பலி. ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்தினது அப்படிதான். ஆமென். ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்தினான். கர்த்தர் கேட்டார், ஏகசுதன் நேசகுமாரன், அவனை நான் காண்பிக்கிற மலைக்கு கொண்டு போய் பலி செலுத்தின. மோரியா மலையில போய் பலி செலுத்தின. அதாவது சர்வாங்க தகன பலினா கேள்வி கேட்காமலேயே முழுமையான அர்ப்பணிப்பு தான் சர்வாங்க தகன பலி. உங்களை 100% கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துரும். அதாவது ஒப்பு கொடுக்கப்படாத பகுதின்னு உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இருக்க வேண்டாம். உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைங்க, உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுத்துரும். உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன், உன் பிள்ளையாண்டா, அவனை ஒப்பு கொடுன்ற. அவருக்கு ஆபிரகாம் ஆண்டவர் எதுக்காக ஒப்பு கொடுக்கணும், ஏன் ஒப்பு கொடுக்கணும் கேள்வியே கேட்கலங்க. ஹலோ, கேள்வியே கேட்கல. கேள்வி கேட்காம ஒப்பு கொடுக்கிறது பேர் தான் முழுமையான அர்ப்பணிப்பு. முழுமையான அர்ப்பணிப்புக்கு பேர் தான் சர்வாங்க தகன பலி. கேள்வி கேட்காம ஒப்பு கொடுக்கணும். ஏன் எதுக்கு செய்யணும்? ஞானசானம் எடு, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறேன். ஞானசானம் எடுக்க சொன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறேன். கொஞ்சம் தெரியாது பஸ், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறேன். உன்னை யார் எல்லாம் தெரிஞ்சு எடுக்க சொன்னது? எடுன்னா எடுக்கணும். நீ சோறு சாப்பிட்டீங்களா இல்லையா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சாப்பிட்டீங்க. நான் கேட்குறேன், இதில் விட்டமின் சத்து எத்தனை இருக்குது, இதில் இந்த சத்து எத்தனை இருக்குது, சாப்பிட்டா இது எங்கே போகுது, அங்கே போயிட்டு எப்படி போயிட்டு கட்சியில் அப்படி வருது, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே சாப்பிட்றீங்க. புதுசாக ஒரு கடை பர்கர் ஆண்டா, வாடா போலாண்டா, நல்லாகுதுடா, ஃப்ரைடு ஆண்டா, சிக்கன் ஆண்டா, பீப் ஆண்டா. சாப்பிட்றதுலேருந்து என்ன கேட்குறேன், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா கல்யாணம் பண்ணீங்க? தெரிஞ்சுதான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் பஸ் ஸ்டாண்டில். என்ன சொல்றீங்க? ஆனால் ஞானஸ்தானம் எடுக்கும்போது மட்டும் எல்லாம் தானே கர்த்தர் எடுக்க சொல்லி இருக்கிறார், ஆகவே நான் எடுக்கிறேன். மரியாள், நீ கற்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாய். மரியாள் என்ன சொல்றா? நானும் கன்னிப்பெண், இது எப்படி ஆகும்? நியாயமானது தானே? இது எப்படி ஆகும்? அப்போ ஆண்டவர் சொன்னாரு, பரிசுத்தாவி உன்மேல் நிழலிடும், பரிசுத்தாவியானவர் உன்மேல் இருப்பார், உனக்கு பறக்கிறது உன்னதமான குமாரன் எனப்படும். உடனே இந்த மரியாளுக்கு புரிஞ்சிச்சா? புரியல. இது எப்படி? டாக்டரும் ஒத்துக்க மாட்டாங்க, உலகமும் ஒத்துக்காது. இது எப்படி என்னதுன்னு தெரியலையே. அது அப்படியே மண்டே செஞ்சீங்கன்னே அப்படிலாம் சொல்ல. ஆண்டவரே உமது அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். எத்தனை பேர் சொல்வீங்க அது மாதிரி? எப்போ சொல்வீங்க? நீங்க உங்களுக்கு சிஸ்டர், உங்களுக்கு 2 கார் அடுத்த வருஷம் உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு 2 வீடு உண்டாகும். உங்களுக்கு ஒரு கிரவுண்ட்ல ஒரு வீடு கர்த்தர் தருகிறார் சிஸ்டர். ஆமென், அப்படியே உண்டாகட்டும். அடுத்த ஆடி மாசத்துல உங்களுக்கு 10 சவரன் செயின் வருது சிஸ்டர், அப்படியே உண்டாகட்டும். ஆமென். குழந்தை உங்களுக்கு அடுத்ததுல குழந்தை இல்லாம ரொம்ப நாள் காத்திருக்கிறீங்களா? 2 ரெட்டை பிள்ளைங்க சிஸ்டர், அடுத்த வருஷம் அப்படியே உண்டாகட்டும். ஆமென். இப்போ உங்க வீடு பத்தினி எரியும் சிஸ்டர். ஆமென். இது மரியாள் புரியல பாருங்க. புரியாம தயவு செய்து சொல்றேன், அர்ப்பணிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன ஒப்பு கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஆண்டவரே, இது நீங்க கேட்டிருக்கீங்க, எதுக்கு கேட்டீங்க, ஏன் கேட்டீங்க என்னன்னு தெரியாது. நேசகுமாரன் தான், பிரியன் தான், என் வாழ்க்கை தான், என் சந்தோஷம் தான், எதிர்காலம் தான், நம்பிக்கை தான். இவெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. அதை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. ஏன் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையும் கேட்டது கிடையாது. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க.
இஸ்மவேலை அனுப்பிச்சிட்ட பிறகு கேட்குறீங்க. அதனால நான் அப்படியே கொடுத்துட்றேன். யார? ஈசாக்கை ஒப்பு கொடுக்குறேன். கேள்வி கேட்காமல் அர்ப்பணிக்கிறது பேர் தான் முழுமையான அர்ப்பணிப்பு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரிஞ்சிக்கவே இல்லை, முடியல. விலைக்கரையமா கொடுக்கிற ஆயத்தமா இருக்கிறதுக்கு பேர் தான் அர்ப்பணிப்பு. யாரை கொடுக்க சொன்னாரு? இல்ல, ஈசாக்க. இஸ்மவேலை கொடுக்க சொல்லியிருந்தா ரொம்ப சந்தோஷமா கொடுத்துருப்பார். அது கூட கஷ்டப்பட்டு இஸ்மவேலை வீட்டை விட்டு அனுப்புறதே ஒரு கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் தான் அவர் ஈசாக்க, அதாவது ஆபிரகாமுடைய உச்சக்கட்ட எது ஆசை விருப்பம் இது எதுன்னு கேட்டீங்கன்னா ஈசாக்கு தான். அதுதான் அவனுக்கு விலையேற பெற்றதுங்க. முழுமையான அர்ப்பணிப்பு விலையேற பெற்றதையும் தேவ சமூகத்தில் தேவனுடைய பலிபீடத்தில் வைக்க தயங்காது. ஆமென். விலையேற பெற்றது. இப்போ கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், பேசுவார். நீங்கள் தான் அப்படியே இருப்பீங்க. உனக்குன்னு ஒன்றே ஒன்று இருக்கு, சொத்துன்னு, ஒரு சொந்த வீடு. கர்த்தர் சொல்கிறார் இந்த ராத்திரியிலே, மகளே அதை சபைக்கு எழுதி கொடுத்து விட்டு நீ பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் படுத்துக்கோ. பிசாசே, அப்படி கர்த்தர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? பாருங்க, பதிலே வரல. கேட்டக்கூடாது பாஸ்டர் அப்படிலாம். என்னங்க, என்ன சொல்லுங்க? கர்த்தர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? அப்படி ஏன் சொல்ல மாட்டாரா? ஏன் சொல்லக்கூடாது? அங்க ரோட்ல படுத்தாதான் அடுத்த நாள் உனக்கு, அதுக்கப்புறம் நடக்க போறது உனக்கு என்ன தெரியும்? இல்லம்மா, அதுக்கப்புறம் வேற ஏதாவது நடக்கும். ரோட்ல நீ படுக்கிறத பார்த்து, ஐயோ ஏழைகளுக்கு நான் ஒரு வீடு கொடுக்கலாம் நான் வச்சிருந்தேன், அதான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அவன் கொடுக்கலாமே. கர்த்தர் எதை வேணா எப்போ வேணா சொல்லலாம். இப்ப கேள்வி, ஒரே ஒரு சொத்து உங்களுக்கு இருக்கிறது, வேற எதுவுமே இல்லை, அதுதான், அதை கொடுத்துருன்றார் கர்த்தர். அப்படி சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? டபுளா தருவாரு, ட்ரிபிளா, என்ன கிடைக்கும்னு எதிர்பார்க்காமலே. ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் ஈசாக்கு கொடு, உனக்கு 2 ஈசாக்கு தரேன்னு சொல்லல. குடு, என்ன கிடைக்கும்? ஒன்னும் கேட்கல. அவனும் என்ன கிடைக்கும் தெரியாமலே கொடுக்கிறதுக்கு பேர் தான் முழுமையான அர்ப்பணிப்பு. ஒன்னு குட்டா 2 கிடைக்கும், இது என்ன குலுக்கல் சீட்டா? அப்படி எதிர்பார்த்து கொடுக்க கூடாது. அது முழுமையான அர்ப்பணிப்பு இல்லை. அது சிட் ஃபண்ட் கம்பெனியில் போட்டு 10வது மாதம் வந்தால் இன்ட்ரெஸ்டோட வாங்கின்னு போகிற மாதிரி. அது அப்படிலாம் குத்துறாதீங்க. கொடுத்துடணும். கொடுத்துட்டு நான் கொடுத்தது எதுக்காகனா, அவர் என்னிடத்துல அவர் அதை கேட்டார், கொடுத்துட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை பற்றி எனக்கு தெரியாது. கேள்வி கேட்காமலே எதிர்பார்க்காமலே விலையேறப்பட்டதை அர்ப்பணிக்கிறதுக்கு பேர் தான் முழுமையான அர்ப்பணிப்பு. ஈசாக்கு பலி செலுத்தும்படி ஆபிரகாம்கிட்ட கேட்டார். திருப்பி சொல்றேன், அந்த மாதிரியான உச்சக்கட்ட காரியத்தை கர்த்தர் உங்ககிட்ட கேட்கலாமா கேட்கக்கூடாதா? சரி, கேட்கலாம். கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பாரா? நான் சொல்றேன் கேட்க மாட்டார். பிள்ளை, அதாவது உச்சக்கட்டம் உங்களுக்கு வலிக்கும், கஷ்டம், அந்த மாதிரி காரியத்தை கர்த்தர் உங்க இடத்துல கேட்பாரா கேட்க மாட்டாரான்னா கேட்பாருன்றீங்க. கேட்கலாமா உங்ககிட்ட பர்சனலா கேட்பாரானா நான் சொல்றேன் கேட்க மாட்டார். ஏன்னா ஆபிரகாம் கிட்ட படிப்படியாக தான், எடுத்ததுமே கேட்கல. முதல்ல என்ன கேட்டார்னா, வீட்டை விட்டு வாடா, தேசத்தை விட்டுட்டுறா, ஜனத்தை விட்டுட்டு வெளியே வான்னார். வெளியே வந்துட்டான். 13வது அதிகாரத்தில் லோத்துக்கிட்ட, எப்பா நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போகிறேன்ப்பா, நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம், அவன்கிட்ட விட்டு வந்துட்டார். 14வது அதிகாரத்தில் ராஜா, எப்பா எல்லாத்தையும் எடுத்துக்கோ, ஜனங்களை மட்டும் கொடு. இல்லை நீங்கள் எதுவும் எடுத்துக்கணும், நீ என்ன நீ ஐஸ்வர்யவானாக்குன்னு சொல்லாதபடிக்கு எல்லாத்தையும் நீ எடுத்து சாராட்டை கூட எடுக்க மாட்டேன், டேக் இட். 21வது அதிகாரத்தில் கர்த்தர் இஸ்மவேலை வீட்டை விட்டு அனுப்ப சொல்கிறார். அப்போ தான் உனக்கு கஷ்டமாக இருக்குது.
ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து இஸ்மவேலையும் அனுப்பிட்டார். இப்படி படிப்படிப்படியா ஒன்னொன்னா கேட்டு அவன் பிஜி கிளாஸ் கொண்டான். யாரு? ஆபிரகாம். பிஜி கிளாஸ்க்கு என்ன கொஸ்டின் கேட்கணுமோ அதுதான் கேட்பாங்க. நீ எல்கேஜியில் இருந்துட்டு பிஜி கிளாஸ் கொஸ்டின் கேட்டுருவாரோன்னு பயப்பட வேண்டாம். எல்கேஜிக்கான கொஸ்டின் தான் கேட்பார். நீ வீட்டை விடுமா, அந்த சீரியலை விடுமான்னு தான் கேட்பார். ஈசாக்க கேட்க மாட்டார். ஏன்னா நீ பிஜி கிளாஸ்க்கே வரல. சந்தோஷமா இருக்கா வருத்தமா இருக்கா? சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலாக அது வருத்தமா இருக்கணும். வருத்தம். ஈசாக்க உங்ககிட்ட கேட்குற அளவுக்கு திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிக்க மாட்டாருங்க. ஆமென். ஏன்னா அது கேட்டாரு ஏமா அந்த சொத்தை எழுதி குத்துறா அப்படி கேட்டவனே பட்டுன்னு போயிடுவேன். நீ இருப்பியே இருக்க மாட்டியோ. ஐயோ தோத்துறோம், டைம் ஆகுதுமா, தயவுசெய்து. சர்வாங்க தகன பலி. அடுத்த பலி சமாதான பலி. இது முடிக்கல, எதுவுமே நம்ம முடிக்கல, அதனால மன்னிச்சு வச்சுக்கோ. சமாதான பலி. இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு சமாதானத்தை தேவன் தந்தார் பலியானதுனாலே. ஆமென். அந்த சமாதானம் நம்ம கூட அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாரோட எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். ஆகாய 2:9 முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்தின ஆலயத்தின் மகிமை என்னங்க சொல்லுங்க? முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை மகிமையா இருக்கும். டைம் ஆயிடுச்சு. ரைட். பெரிதா இருக்கும். ஓகே, கவனிங்க. முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். சொல்லுங்க, முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை. ஆமென். ஆகாயில சொல்லப்பட்டது. முந்தின ஆலயம் சாலமோன் கட்டின தேவாலயம். அந்த சாலமோன் கட்டின வெள்ளி, பொண்ணு, தங்கம், ஏராளமான நகை, விலையேறப்பெற்ற கற்கள், விலையேறப்பெற்றதுனால அப்படிப்பட்ட கட்டப்பட்ட அந்த ஆலயத்தில் ஷெக்கினா மகிமை இறங்குச்சு. ஆனா இங்க ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகத்துல நீங்க என்ன பண்ணுங்க? மலைகளுக்கு ஏறுங்கள், மரங்களை வெட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள். மரக்கட்டையால கட்டப்பட்ட ஆலயம் அது, பொன்னால தங்கத்தால விலையேறப்பட்ட கல்லால கட்டப்பட்ட ஆலயம். அதுல இருந்த மகிமை விட இப்போ இந்த கட்டையால கட்டப்படுற ஆலயத்தில் இருக்க போற மகிமை எப்படி இருக்கும்? அப்ப என்னங்க வித்தியாசம் அப்படின்னா, அது தங்கம் வெள்ளி அதுல கட்டினதுல மகிமை இல்லையா? இருக்கு, அதை விட இது பெருசா இருக்குமா? ஏன்னா 2:9 முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று. ஆமென். இது ஏன் பெருசா இருக்குன்னா அங்க சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. சமாதானம் பலி, அதாவது தட் மீன்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும்? சமாதானமா, யாரோடும் சண்டை இல்லை. பாவ நிவர்த்தி பலி, பரிசுத்தமா உங்களை ஒப்பு கொடுக்கிறது, உங்க சரீரங்களை முழுமையாய் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறது. அடுத்து சக மனிதர்களிடத்துல சமாதானமா இருக்கிறது. வர விசுவாசி இந்த அக்கம் பக்கத்துல எல்லாரோட சமாதானம். மூஞ்ச திருப்பின்னு போகாதீங்க. சண்டை. சமாதான புருஷன் சாலமோன் கட்டின தேவாலயத்துல தான் மகிமை தங்குச்சு. ஆமென். அக்கம் பக்கத்தில், ஐயா எனக்கு அது ஆகாது பஸ், அந்த வீட்டில் கேன்சல் வச்சா நான் வரமாட்டேன் பஸ் சார், அதுக்கும் எனக்குலாம் ஆகாது. ஐயோ இல்லை பஸ், அது இல்லை ஐயோ உங்களுக்கு புரியாது பஸ், விட்ருங்க. ஐயோ நான் சொல்கிறேன் சிஸ்டர், உங்கள் வீட்டில் மகிமை வராது சிஸ்டர், போயிட்டு வாங்க. யாரோடும் சண்டை இல்லை. என்ன? ஹலோ, விசுவாசிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமா ஐக்கியமா. ஆமென். சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்கள். யாவரோடும் சமாதானமாயிருங்கள். கூடுமானால் யாவரோடும் சமாதானமாயிருங்கள். ஆமென். ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது என்ன சொல்லிடணும்?
இந்த வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் உண்டாவதாக, ஏசி உண்டாவதாக, சமாதானம் உண்டாகட்டும். சமாதானம் இல்லாம கறி காய் அப்படியே சிக்கன் மட்டன் பீஃப் எல்லாம் வச்சுக்கிறத விட இலைக்கறியே நல்லது. சண்டைக்காரியோடு கூட இருக்கிறத விட வீட்டில் என்னவா மூலையில் தங்குறது. ஏன் மொட்டை மாடி கட்டி அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ரூம் கட்டிக்கிறாங்க? பார்த்துருக்கீங்களா? எல்லா இடத்துலையும் கட்டிடுறாங்க, பார்த்துருக்கீங்க. ஏன்? உங்களுக்கு சொந்த வீடு கேட்டீங்களே நீங்க? பறவைகள்லாம் தங்குறது. அவர் நிம்மதியாக போய் தங்குறதுக்கு அது மாதிரிலாம் கட்டிடாதீங்க. அல்லேலூயா. ஸோ அப்போ ஒரு வீடு, ஒரு குடும்பம், ஒரு சபைன்னா சமாதானம் அங்கே காக்கப்படணுங்க. அப்போ மகிமை. நீங்கள் ஒருத்தருக்கு அடிச்சு முடிச்சுன்னு இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், சர்ச்சாவாக இருக்கும். ஒரு சிஎஸ்ஐ ஐயர் ஒரு சர்ச்சுக்கு புதுசாக ஒரு இடத்துக்கு போயிருந்தார். அப்போ டிரான்ஸ்ஃபரில் போயிருந்தார். அப்போ பக்கத்தில் எல்லா விசுவாசிகளும் பார்த்துருந்தார். அந்த சர்ச்சு வாசல் வெளியில் ஒரு குடும்பம் இருந்தது. அப்போ அவங்களுக்கு ஏன் இந்த சர்ச்சு வாசலில் இருக்கிற விசுவாசி சர்ச்சுக்கு வரல என்று அவர் போய் கேட்கப்படார். அவரும் பவ்யமாக, ஐயா வாங்க, ஐயா வாங்க வாங்க, வணக்கம் ஐயரே, ஐயரே வையன், வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னும் இவ்வளோ மரியாதையாக கொடுக்குறாரு, இவ்வளோ நல்லா பேசுகிறாரு. அவருக்கு சர்ச்சை பற்றி நிறைய தெரியுது. ஐயா போன வருஷம் திருவிழா நடந்தது, ரொம்ப நல்லா இருந்தது ஐயா, இந்த இப்படி நடந்தது. அப்போ அவர் கேட்டார், ஐயா நீங்கள் ஏன் சர்ச்சுக்கு வரக்கூடாது? ஐயோ நான் வரக்கூடாது ஐயா. அட ஏன் வரக்கூடாது சொல்லுங்க. ஐயோ நான் வரவே கூடாது ஐயா, நான் இப்படியே இருந்துக்கிறேன் ஐயா. தயவுசெய்து சொல்கிறேன், நான் புதுசாக வந்திருக்கிறேன், நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு ஒன்றும் தெரியல. போக தெரிஞ்சுக்கோம், நான் வரக்கூடாது. இவர் தொந்தரவு தாங்க முடியும், அழுத்தம் கொடுத்து கேட்டார், ஏன் நீங்கள் வரக்கூடாது சொல்லுங்கள் இன்னைக்கு. ஐயா இந்த சர்ச்சில் 2 கோஷ்டிங்க இருக்குதுங்க. இந்த எலெக்ஷன் ஒன்று நடக்கும், அதில் பயங்கரமாக அடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கோங்க. நான் தான் போய் 2 பேரும் சமாதானப்படுத்தி விலக்கி வைப்பேன். இப்போ நான் உள்ளே வந்துட்டா நான் ஏதாவது ஒரு கோஷ்டியில் சேர்ந்தாகணும். அப்போ விலக்கி வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஆனால் நான் தயவுசெய்து நான் வெளியே இருந்துக்கிறேன். ஹலோ இல்லையா? சோத்திரம். தயவுசெய்து சொல்கிறேன், சமாதானம், ஒருவரோடு ஒருவர். அடுத்தது போஜன பலி. ஆமென். அடுத்த பலி போஜன பலினா உங்கள் உழைப்பின் முதற் பலனை கர்த்தருக்கு கொடுக்கிறது. உழைப்பின் முதற் பலனை கர்த்தருக்கு கொடுக்கிறது. கர்த்தருக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? மனப்பூர்வமா, உற்சாகமா, உங்களால நீங்களா கொடுக்கணும். பாஸ் சொன்னார்ல, ஒரு தடவை கூட வாடகை முழுசா கொடுக்கலன்னு. அப்படின்னா வாடகை நான் கேட்குறேன், அப்படின்னா வாடகை அந்த செயின் வாடகை ஆகுமா சிஸ்டர்? ஐயோ மூடு மூடு மூடு, கண்ணு பட்டுச்சு பாரு. என்ன சொல்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க 1 குத்தா 2 தருவாருன்னு. சொல்றதெல்லாம் 1 குத்தா 2 தருவார், ஆனா கொடுத்து பாரு. அதாவது நம்ம கொடுக்கும்போது என்ன சொல்றோம்னா, காணிக்கை கொடுக்கும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா, சகலத்துக்கும் சொந்தக்காரர் நீங்க தான், நீங்க கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஆமென். அப்படிதானே? நீங்க கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு கொடுக்குறேன். கர்த்தருக்கு சோத்திரம். உங்க தசம பாகம் காணிக்கையில் தயவு செய்து சொல்றேன், அது நீங்க கொடுக்கும்போது தேவ பிரசன்னத்தை உங்க குடும்பத்தில் பார்க்கலாங்க. கொடுக்கறதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. உற்சாகமா கொடுக்கறவனத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அந்த போஜன பலியிலையும் சில இது இருக்கு. அதுல புளிப்பும் தேனும் இருக்கக்கூடாது. அந்த பலியில புளிப்பு தெரியுதா? புளித்த மாவு, கூடாத காரியங்கள், தப்பான காரியங்கள்லாம், அதாவது தவறான சம்பாத்தியத்திலேருந்து காணிக்க கொடுக்கக்கூடாது. திருட்டு பணம், கொள்ளடிச்சது, லஞ்சம் வாங்கினது, இயேசுவை காட்டி கொடுத்ததுனால சம்பாதிச்ச பணம், அந்த பணத்தை எடுத்து யூதாஸ் என்ன பண்ணான்? தேவாலயத்தை தூக்கி வீசி எறிஞ்சிட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். அங்கே இருக்கிற ஆலயத்தில் இருக்கிறவங்க இது குற்றமுள்ள காணிக்கை அதனால காணிக்கை பெட்டியில் போடலாகாது என்று குயவன் நிலத்தை வாங்கிட்டாங்க. ஸோ கர்த்தர் அந்த காணிக்கைலாம் அங்கீகரிக்க மாட்டார். ஆமென். அப்போ தேவன் விரும்புகிற அந்த போஜன பலியை நீங்கள் செலுத்திடுங்க, அப்போது மகிமை இறங்கும். ஹல்லேலூயா. பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி,
சமாதான பலி, போஜன பலி. இன்னைக்கு நீங்க பலி. ஹல்லேலூயா. அப்போது கர்த்தருடைய மகிமை, கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார். ஆமென்.